ஸோ திருப்பி சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நைஷ்டிகி. 7வது ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். ஆபாசஸ்ச நிரோதஸ்ச ஆபாசஸ்ச நிரோதஸ்ச ஆபாசஸ்ச நிரோதஸ்ச ஆபாசஸ்ச நிரோதஸ்ச யதோ அஸ்த்யத்யவசீயதே யதோ அஸ்த்யத்யவசீயதே யதோஸ்த்யத்யவசீயதே. யதோ அஸ்த்யத்யவசீயதே. திருப்பி சொல்லுங்க. ஆபாச ஆபாச பிரபஞ்ச தோற்றம் பிரபஞ்ச தோற்றம் ச மற்றும் மற்றும் நிரோத நிரோத மற்றும் மற்றும் அதன் ஒடுக்கமும் அதன் ஒடுக்கமும் ச ச மேலும் மேலும் எத மூலத்திலிருந்து மூலத்திலிருந்து அஸ்தி அஸ்தி இருக்கிறது இருக்கிறது அத்தியவசியதே அத்தியாவசியதே தோற்றுவிக்கப்படுகிறது தோற்றுவிக்கப்படுகிறது. ச அவர் அவர் ஆசிரிய ஆசிரிய களஞ்சியம் களஞ்சியம் பரம் பரமன் பரமன் பிரம்ம பிரம்ம ஜீவன் ஜீவன் பரமாத்மா 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 இது இது இவ்வாறாக இவ்வாறாக சத்யதே சத்யதே அழைக்கப்படும். அழைக்கப்படும். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத்துக்கு மொழிபெயர்ப்பு. பரமாத்மா என்று பரமாத்மா என்று போற்றப்படும் போற்றப்படும் பரம புருஷர் தான் பரமபுருஷர் தான் பிரபஞ்ச தோற்றம் பிரபஞ்ச தோற்றம் மற்றும் மற்றும் அதன் ஒடுக்கம் அதன் ஒடுக்கம் ஆகியவற்றின் ஆகியவற்றின் ஆதி மூலமாவார். ஆதி மூலமாவார். இவ்வாறாக இவ்வாறாக அவரே அவரே பரம உற்பத்தி ஸ்தானமாகவும் பரம உற்பத்தி ஸ்தானமாகவும் பரபிரம்மமாகவும் பரபிரம்மமாகவும் இருக்கிறார். இருக்கிறார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் துவக்கத்திலேயே விவரிக்கப்பட்டுள்ள ஜன்மாதி அஸ்ய யத வதந்தி தத் தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்பயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே ஆகிய வாக்கியங்கள் சர்வ சக்திகளுக்கும் பிறப்பிடமான பகவானை குறிக்கும் சம அர்த்தங்களாகும். அதாவது அவர் பரபிரம்மம் பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கப்படுகிறார். இப்பதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள இதி என்னும் சொல் சம அர்த்தங்களை பூர்த்தி அடைய செய்வதன் மூலம் பகவானையே சுட்டிக்காட்டுகிறது. பின்வரும் பதங்களில் இது மேலும் விளக்கப்படும். ஆனால் இந்த பகவான் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிப்பதாகும். ஏனெனில் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரைத்தான் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டுள்ளது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் சர்வ சக்திகளுக்கும் ஆதி மூலமாக அல்லது ஆதார புருஷராக இருப்பவர் பரம சத்தியமாவார். இவர் பரபிரம்மம் என்பதை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மேலும் பரம சத்தியத்தை குறிப்பிடும் இறுதி சொல் பகவான் என்பதாகும். ஆனால் நாராயணர், விஷ்ணு மற்றும் புருஷர் ஆகியவை பகவானை குறிக்கும் சம அர்த்தம் கொண்ட சொற்களே எனினும் முடிவான சொல்லாக இருப்பது கிருஷ்ணர் என்பதாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. மேலும் ஸ்ரீமத் பாகவதமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிநிதிக்கும் பகவானின் ஓசை அவதாரமாகும். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்மஞானாதிபி சஹ கலௌ நஷ்ட த்ரிசாம் ஏஷ
புராணார்கோத் அதோனிதிதாக. பாகவதம் 1.3.43. இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ சக்திகளுக்கும் மூலம் என்பதே பொதுவான முடிவாகும். அதைத்தான் கிருஷ்ணர் எனும் சொல் சுட்டிக்காட்டுகிறது. கிருஷ்ணரை அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிப்பதற்காகவே ஸ்ரீமத் பாகவதம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் சூத கோஸ்வாமிக்கும் சவுனகரை போன்ற பெரும் முனிவர்களுக்கும் இடையிலான கேள்வி பதில்களில் இவ்வுண்மை சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இக்காண்டத்தின் மூலம் 2ஆம் அத்தியாயங்களில் இது விவரிக்கப்பட்டு 3ஆம் அத்தியாயத்தில் இவ்விஷயம் இன்னும் தெளிவாகவும் 4ஆம் அத்தியாயத்தில் இதைவிட இன்னும் தெளிவாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் காண்டத்தில் பரம சத்தியமானது முழுமுதற் கடவுள் என்று பொருள்படுமாறு அழுத்தமாக கூறப்பட்டுள்ளதால் இது பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போல் 4 பதங்களில் உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரம்சம் சுருக்கமானதாகும். இந்த பரமபுருஷ பகவானை பிரம்மா தமது பிரம்ம சம்ஹிதையில் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக என்று உறுதி செய்துள்ளார். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்டத்திலும் இவ்வாறு தான் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் 11ஆம் காண்டங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் மற்றும் 7ஆம் காண்டங்களில் விவரிக்கப்பட்டுள்ள மனுக்களின் மன்வந்தரங்களின் மாற்றங்களை பற்றிய விஷயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடப்பட்டுள்ளார். 8ஆம் காண்டத்தில் வைவஸ்தவ மனு இதே விஷயத்தை மறைமுகமாக விளக்குகிறார். மேலும் 9ஆம் காண்டத்திலும் இதே பொருளுரையே காணப்படுகிறது. 12ஆம் காண்டத்தில் குறிப்பாக பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றி மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக முழு ஸ்ரீமத் பாகவதத்தையும் கற்பதன் வாயிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முடிவான ஆதார புருஷர் அல்லது சர்வ சக்திகளுக்கும் ஆதி மூலம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பகவான் வழிபாடு செய்யும் பிரிவினர்களின் தரத்திற்கேற்ப நாராயணர், பிரம்மம், பரமாத்மா முதலான பெயர்களால் வெவ்வேறாக விவரிக்கப்படக்கூடும். 8வது ஸ்லோகம். யோ அத்யாத்மிகோ அயம் புருஷः சோ அசாபேவாதிதைவிகः யஸ்தத்ரோ பயவிச்சேதः புருஷோ ஹி ஆதிபௌதிகः. புலன்கருவிகளை பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த நபர் அத்தியாத்மிகா நபர் என்றும், புலன்களை ஆளும் தனித்தன்மையுள்ள மூர்த்தி அதிதெய்வீக நபர் என்றும், கண் விழிகளால் காணப்படும் உருவம் அதிபௌதிக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பொருளுரை. பரமாத்மா எனும் விரிவங்க ரூபத்திலுள்ள பரமபுருஷர் பரம ஆளுநரான ஆதார புருஷர் ஆவார். பகவத்கீதையில் 10.42 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. அதவ பகுனைதேன கிம் ஞானதேன தவார்ஜுன விஷ்சப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம் சேன ஸ்திதோ ஜகத். விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன் போன்ற ஆளும் மூர்த்திகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரமாத்மா அம்சத்தின் வெவ்வேறு அவதாரங்கள் ஆவார். பகவானிடமிருந்து உற்பத்தியாகும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் நுழைவதன் மூலமாக அவர் தம்மை இத்தோற்றங்களில் வெளிப்படுத்துகிறார். ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் என 2 பிரிவுகள் உள்ளன. உதாரணமாக, உணவு கட்டுப்பாட்டு இலாக்காவின் கட்டுப்பாட்டு அதிகாரி கட்டுப்படுத்தப்படும் நபரிடம் உள்ள அதே ஜட பொருட்களால் ஆனவர் ஆவார். அதே போலவே ஜட உலகிலுள்ள ஒவ்வொரு தனிநபரும் உயர்ந்த நிலையிலுள்ள தேவர்களால் ஆளப்படுகின்றனர். உதாரணமாக, நம்மிடம் நமது புலங்கள் உள்ளன. ஆனால் அப்புலங்கள் உயர் அதிகாரிகளால் ஆளப்படுகின்றன. ஒளி இல்லாமல் நம்மால் காண முடியாது. ஒளிக்கு அதிபதியாக இருப்பவர் சூரியன். சூரிய தேவன் சூரிய கிரகத்தினுள் இருக்கிறார். தனி நபர்களான நாமும் பிற ஜீவன்களும் காணும் விஷயத்தில் சூரிய தேவனால் ஆளப்படுகிறோம். அதை போலவே நம்மிடமுள்ள புலன்கள் அனைத்தும் உயர் அதிகாரிகளான தேவர்களாலே ஆளப்படுகின்றன. இவர்களும் கூட நம்மை போன்ற ஜீவராசிகளே. ஆனால் ஒருவர் அதிகாரம் அளிக்கப்பட்டவராகவும் மற்றவர் ஆளப்படுபவராகவும் இருக்கின்றனர். ஆளப்படும் ஜீவராசி அத்தியாத்மிகா நபர் என்றும் ஆளுநர் அதிதெய்வீக நபர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜட உலகிலுள்ள இந்நிலைகள் அனைத்திற்கும் பல வகைப்பட்ட பலநோக்கு செயல்களே காரணம். எந்த தனிப்பட்ட ஜீவராசியும் உயர்தரமான புண்ணிய செயலால் சூரிய தேவனாகவோ அல்லது பிரம்மாவாகவோ அல்லது உயர் கிரக அமைப்பிலுள்ள வேறெந்த தேவராகவோ ஆகலாம். அதே போலவே தாழ்ந்த தரத்திலுள்ள பலநோக்கு செயல்களால் ஒருவன் பிறர் ஆட்சிக்கு உட்படுகிறான். ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவராசியும் பரமாத்மாவின் பரம ஆட்சிக்கு கீழ்ப்பட்டவன் ஆவான்.
பரமாத்மா ஒவ்வொருவரையும் ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் எனும் வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். ஜட உடல் அதிபௌதிக புருஷ என்று அழைக்கப்படுகிறது. உடல் சில சமயங்களில் புருஷ என்று அழைக்கப்படுவது பின்வரும் வேத மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சவா ஏஷ புருஷோ அன்னரசமய அன்னரசு அன்னரச ஸ்வரூபமானது என்று அழைக்கப்படும் இவ்வுடல் உணவை சார்ந்ததாக உள்ளது. உடல் பெற்ற ஜீவராசி எதையும் உண்பதில்லை. ஏனெனில் உரிமையாளனான அவன் ஆன்மீக தன்மை கொண்டவன் ஆவான். இயந்திரம் போன்ற உடலின் மிக தன்மை உடலின் அழிவுகளையும் தேவைகளை சரி கட்டுவதற்காக ஜட உடலுக்கு மாற்று பொருள் தேவைப்படுகிறது. எனவே தனிப்பட்ட ஜீவராசிக்கும் ஆட்சி புரியும் தேவர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு அன்னரசமயம் எனப்படும். அன்னரசமயம் எனப்படும் உடலில் தான் இருக்கிறது. சூரியன் பிரம்மாண்டமான ஓருடலையும் மனிதன் சிறியதோர் உடலையும் பெற்றிருக்கக்கூடும். ஆனால் கண்களுக்கு புலப்படும் இவ்வுடல்கள் அனைத்தும் ஜடப்பொருள்களால் ஆனவையே. ஆயினும் ஆளுநர் ஆளப்படுபவர் என்ற முறையில் உறவு கொண்டுள்ள சூரிய தேவன் மற்றும் தனிப்பட்ட நபர் ஆகிய இருவருமே பரமபுருஷரின் அதே ஆன்மீகமான பின்னப்பகுதிகளே ஆவார். பகவான் வெவ்வேறு பின்னப்பகுதிகளை வெவ்வேறு நிலைகளில் வைக்கிறார். இதனால் பரமபுருஷரை அனைவருக்கும் புகலிடமாக இருக்கிறார் என்பதே முடிவு. ஒன்பதாவது ஸ்லோகம். ஏகம் ஏகதராபாவே யதா நோபலபாமஹே த்ரிதயம் தத்ரயோ வேத ச ஆத்மஸ்வஸ்ரயாஸ்ரயः. ஜீவராசிகளின் மேற்குறிப்பிட்ட 3 நிலைகளும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பவே ஆகும். ஒன்று இல்லாத வேளையில் மற்றது அறியப்படுவதில்லை. ஆனால் அவர்களில் ஒவ்வொருவரையும் புகலிடத்தின் புகலிடமாக காண்பவரான பரமபுருஷர் அனைவரிலும் சுதந்திரமானவர் ஆவார். இதனால் அவரே மிகச்சிறந்த புகலிடம் ஆவார். பொருளுரை: ஆள்பவர் மற்றும் ஆளப்படுபவர் எனும் உறவில் ஒருவரையொருவர் சார்ந்துள்ள எண்ணிலடங்காத ஜீவராசிகள் உள்ளனர். ஆனால் அறிவு புலனின் உதவியின்றி ஆளப்படுபவர் யார், ஆள்பவர் யார் என்பதை ஒருவராலும் அறியவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. உதாரணமாக, நமது காற்றுக்குரிய சக்தியை சூரியன் ஆட்சி செய்கிறது. சூரியனுக்கு அதன் உடல் இருப்பதால் நம்மால் அதை காண முடிகிறது. நமக்கு கண்கள் இருப்பதன் ஒரே காரணத்தால் சூரிய ஒளி பயனுள்ளதாக இருக்கிறது. நமக்கு கண்கள் இல்லையெனில் சூரிய ஒளியால் உபயோகமில்லை. மேலும் சூரிய ஒளி இல்லையெனில் கண்களும் பயனற்றவையே. இவ்வாறாக இவை ஒன்றையொன்று சார்ந்துள்ளன. எனவே அவற்றை ஒன்றையொன்று சார்ந்திருக்க செய்தவர் யார் என்ற இயல்பான கேள்வி எழுகிறது. ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் உறவு முறையை ஏற்படுத்தியவர் முற்றிலும் சுதந்திரமானவராகத்தான் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் ஒன்றுக்கொன்று சார்புள்ள அனைத்து பொருட்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பவர் முற்றிலும் சுதந்திரம் வாய்ந்த பகவான் ஆவார். பரம சக்தியம் அல்லது பரமாத்மா எனப்படும் இவர் வேறெதையும் சார்ந்திருப்பவர் அல்ல. இவர் சர்வாஸ்ரயாஸ்ரய எனப்படுகிறார். இவர் தம்மை மட்டுமே சார்ந்தவராக இருக்கிறார். இதனால் இவரே அனைத்திற்கும் பரம அடைக்கலம் ஆவார். பரமாத்மாவும் பிரம்மமும் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பினும் பகவான் புருஷோத்தமராக அல்லது பரம புருஷராக இருப்பதால் அவரே பரமாத்மாவிற்கும் பிறப்பிடமாக உள்ளார். தானே புருஷோத்தமராகவும் அனைத்திற்கும் பிறப்பிடமாகவும் இருப்பதாக பகவத்கீதையில் 15.18 ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இதனால் பரமாத்மா மற்றும் பரபிரம்மம் உட்பட அனைத்து ஜீவங்களுக்கும் மூல பிறப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையில் வேறுபாடு இல்லை என்று ஏற்றுக்கொள்வதாக இருப்பினும் தனிப்பட்ட ஆத்மா ஜடசக்தியின் மாயையிலிருந்து விடுபடுவதற்கு பரமாத்மாவின் தயவையே நம்பியிருக்கிறது. தனிநபர் மாயாசக்தியின் உறுதியான பிடியின் கீழ் அகப்பட்டு கிடப்பதால் அவன் தன்மையில் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக இருப்பினும் ஜடப்பொருளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மாயைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். இந்நிலையிலிருந்து விடுபடுவதற்கும் தான் பரமாத்மாவோடு ஒன்றுபட்டவனாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவின் தயவையே எதிர்பார்த்திருக்கிறான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தனிப்பட்ட ஜீவராசி எப்பொழுதும் பரமாத்மாவையே சார்ந்திருக்கிறான்.
ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா தனது ஆன்மீக சொரூபத்தை மறந்து விடுகிறான். ஆனால் பரமாத்மாவோ தமது உன்னதமான நிலையை மறப்பதே இல்லை. ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா ஆகியோரின் இந்த வேறுபட்ட நிலைகள் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஜீவாத்மாவாகிய அர்ஜுனன் தனது பற்பல முந்தைய பிறவிகளை மறந்துள்ள நிலையும் ஆனால் பரமாத்மாவாகிய பகவானின் மறவாத நிலையும் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளன. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தாம் சூரிய தேவனுக்கு பகவத்கீதையை உபதேசித்ததை கூட பகவான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இத்தகைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளையே பகவானால் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். இது பகவத்கீதையில் 7.26வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகம் சமதி தானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி சபூதானி மாப்து வேதன கஷ்டன. நித்திய ஆனந்தத்துடன் கூடிய அறிவுமயமான உடலை கொண்ட பகவான் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றையும் தற்போது நிகழ்வனவற்றையும் எதிர்காலத்தில் நிகழ இருப்பனவற்றையும் முழுமையாக அறிந்திருப்பவர் ஆவார். ஆனால் பரமாத்மா மற்றும் பிரம்மம் ஆகிய இருவருக்குமே புகலிடமாக உள்ள அவரை அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களால் உள்ளபடி அறிய முடியாது. தனிப்பட்ட ஜீவராசியின் உணர்வு பிரபஞ்ச உணர்வுடன் ஒத்த தன்மையுடையது. எனினும் பிரச்சாரம் முற்றிலும் தவறானதாகும். ஏனெனில் அர்ஜுனனை போன்ற ஒரு நபர் அல்லது தனிப்பட்ட ஆத்மா எப்பொழுதும் பகவானுடனேயே இருப்பவராக இருந்தாலும் அவராலும் தமது கடந்த கால செயல்களை நினைவுகூர முடியாமல் இருக்கிறது. எனவேதான் பிரபஞ்ச உணர்வோடு ஒன்றுபட்டவன் என்று கூறிக்கொள்ளும் சாதாரண அற்ப மனிதனால் அவனுடைய கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி எவ்வாறு அறிய முடியும்? मज्ञानातिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त नमस्ते तप्तकाञ्चन वृन्दावनेश्वरी विशाखान्विते हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषादेशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ இந்த அத்தியாயத்தின் பேர் வந்து என்ன தமிழில்? எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. யா. ஸோ பாகவதத்தில் இந்த அத்தியாயத்தில் முதல்ல வரும். ஸ்ரீமத் பாகவத்தில் 10 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அந்த 10 விஷயத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து 10வது விஷயந்தான். ஆශ්‍රயான்னு சொல்லுவாங்க. ஆශ්‍රயான ஷெல்டர். ஷெல்டர்னா அடைக்கலம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க. அப்போ நான் வந்து எனக்கு டாக்டரோட ஷெல்டர் வேணும், அந்த அடைக்கலம் வேணும். என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பணக்காரர் ஒருத்தர் வேணும், அவர்கிட்ட போய் நான் பணம் கேட்பேன், அவரோட ஷெல்டர் வேணும் எனக்கு. அதே மாதிரி பசிக்குது அப்படின்னா யாரும் சமைச்சு போகணும், அவங்களோட ஷெல்டர் வேணும். இது மாதிரி நமக்கு ஒரு விஷயத்துலையும் நமக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுது. அது மாதிரி வாழ்க்கையில் பலது தேவைப்படுது, பல விதமான ஷெல்டர்ஸ்.
ஸோ அப்போது ஆனால் அல்டிமேட் ஷெல்டர் அப்படின்னா இறுதியான அடைக்கலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது ஏதோ சத்தம் கேட்குது. ஓகே, அல்டிமேட் ஷெல்டர் அப்படின்னா அந்த அடைக்கலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், முதன்மையான அடைக்கலம். அது வந்து ரொம்ப முக்கியம். शिशी निताय गौ सुंदर की जय, प्रभुपाद की जय. அந்த அடைக்கல் இல்லாமல் மற்றது என்ன கிடைச்சாலும் மாதிரி கடைசியில் 0 ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பணக்காரர் தெரியுன்றீங்க, மேபி அவர் எனக்கு பணம் கொடுக்கலாம், ஆனால் வேறு யாரும் தெரியாதுன்னா எனக்கு ஆரோக்கியம் கொடுக்க முடியாது. லைக் ஒரு டாக்டர்னு தெரியாதுன்னா ஆரோக்கியம் கிடைக்காது. அது மாதிரி பல ஷெல்டர் தேவைனாலும் அல்டிமேட்டாக ஒருத்தர் எனக்கு தேவை. அதுதான் பாகவதம் நம்ம காட்டுது. பாகவதம் வந்து அந்த பரம்பொருள் யார், அது பாகவதம் பேசு. இன்னைக்கு பகவத்கீதா பாகவதம் படிக்காதனால இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக இருக்கோம். இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், அது கிடைச்சா சந்தோஷமாக இருப்பேன்னு பல இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். ஷெல்டர் வேணும், ஷெல்டர்னா அடைக்கலம் வேணும்னு சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்ன கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் கடைசியில் வியாசர் பாகவதம் எழுதுகிறார். இதுதான் ஒரு ஆத்மாவுக்கு தேவை, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, அதாவது பாகவத்தில் பரிபாச சூத்திரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ஸ்லோகம்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். ஏதேச்சாம் சகலம் பும்சா அப்படின்னு வரும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த பாகவதம் என்ன சொல்கிறதுனா, கிருஷ்ணா பகவான் ஸ்வயம், அவர் தான் பகவான், அல்டிமேட் ஷெல்டர் அவர் தான். அவர்கிட்ட போனால் மட்டும்தான் ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு ஆக்சுவலி அதுக்கு அம்மா வேணும். அந்த அம்மா இல்லைன்னு வைங்க, அது அழுதுகிட்டே தான் இருக்கும். அது அழுகு நிறுத்திருக்கான்னு நான் ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பேன், கொஞ்சம் நேரம் அது அழுகு நிறுத்தும், மறுபடியும் அழுகும், மறுபடியும் புது பொம்மை கொடுப்பேன், மறுபடியும் கொஞ்சம் நேரம் நிறுத்தும், மறுபடியும் அழுகும், மறுபடியும் இன்னொரு பொம்மை கொடுப்பேன், கொஞ்சம் நேரம் நிறுத்தும். ஆனால் கடைசியில் அது அழுதுகிட்டு தான் இருக்கும். அது அம்மாட்ட போகிற வரைக்கும் அழுகும். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா ஆத்மா நம்ம எல்லாருமே அந்த கிருஷ்ணா கிடைக்காத வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்போம், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருப்போம், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டு இருப்போம், புலம்புவோம். அல்டிமேட் கிருஷ்ணா வேணும். இது வந்து வியாசர் அந்த ஆசிரியா ஷெல்டர் அடைக்கலம் காட்டுறார். இவர் தான் அந்த பரம்பொருள். அந்த பொருள் கிடைக்கலைன்னா சுற்றிக்கிட்டே இருப்போம். நாம் நினைக்கிற அளவு சந்தோஷம் கிடைக்காது. இப்போ இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷம் கிடைக்குதுன்னா ஏதோ கொஞ்சம் அது சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் மாதிரி தோணும், ஆனால் முழுமையான சந்தோஷம் கிடையாது. ஸோ வியாசர் முழுமையான சந்தோஷம் அப்படின்னா எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சந்தோஷம், அது குறையாதது. இப்போ நம்ம கிடைக்கிற சந்தோஷம்லாம் குறையும், அது அப்போதைக்கு குறைஞ்சிடும். ஆனால் வியாசர் நம்ம காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த ஷெல்டர், அந்த ஆசிரியா, அந்த அடைக்கலம் சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக இந்த பொருளுரையில் எழுதுகிறார். ஐ திங்க் 8வது இதுலலாம் கூட எழுதுகிறார். இந்த உலகத்தில் பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேர் ஆன்மீகம் தேட போவாங்க, ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கும்போது தான் சில பேர் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அது நல்லது தான். சம்டைம்ஸ் அங்கே போய் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்ருவாங்க, என்னென்னா நீயும் கடவுள் தான் அப்படின்ட்டுருவாங்க. அவனே பைசா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கோயிலுக்கு போகிறன்ட்டு போய் நீ கடவுள் தெரியுமான்னு அவன் நல்லா தான் இருக்கும். என்ன நல்லா தான் இருக்குது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம கடவுளோட அம்சம்தான் தவிர நம்ம கடவுள் கிடையாது. அது கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக பகவத்கீதையில் கொடுக்குறார். மமைவ அம்சாங்கிறார், மமைவ அம்ச ஜீவலோகே, நீ என்னோட அம்சங்கிறார். அம்சம்னா பார்ட்,
பார்ட்டுன்னா துணுக்கு ஒரு பகுதி பகுதி, அவ்வளோ பகுதி, அவ்வளோதான். ஒரு பிரேக் இருக்குது காரில், பிரேக்குங்கிறது பார்ட்டு தான், அது கார் ஆகிடாது. பிரேக்குங்கிறது ஒரு பகுதி தான், அது கார் ஆகிடாது. நாம் ஜஸ்ட் ஒரு பகுதி, அவ்வளோதான். ஸோ பிரபுபாத் ஏன் இது ரொம்ப எழுதுறார் அப்படின்னா, மேபி இப்போ இஸ்கான் மாதிரி பல ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆர்கனைசேஷன்னா ஒரு இயக்கங்கள் மாதிரி. ஆமாம், ஆன்மீக இயக்கங்கள். ஆனால் நிறைய பேர் ஆன்மீகம் பேசுகிறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். இந்த மாதிரி கான்செப்ட் தப்பான கான்செப்ட். இது மேபி அந்த மாதிரி நபர் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உண்மையில் நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அந்த மாதிரி நபர் பார்க்கலைன்னா, பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கான், போய் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஸோ அப்போ நாம்ளும் கடவுள் தான், நம்ம ஏதோ தெரியாமல் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. அதாவது கர்மா அப்படிங்கிறதே, கர்மானா புரியுதுலையா, விதிங்கிறோம். விதியெல்லாம் இருக்குது, விதி இருக்குன்னு. அப்போ அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? நான் போன ஜென்மத்தில் பண்ணது யார் பார்த்தா, யார் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறா? இந்த விஷயம்லாம் இதெல்லாம் கேட்கணும். இந்த கேள்வி இதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரம் ஒழுங்காக படித்தோம்னா, இந்த 8வது ஸ்லோகத்தில் கூட வருது, அத்தியாத்மிகா ஆதி பௌத்திகா ஆதி தெய்வீகா. ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் புலன்கள் இருக்குது. இப்போ நம்ம கண் இருக்குன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு அதிபதி சூரியன். இது உண்மை. சூரியன் மட்டும் இல்லைன்னா நான் கண்ணு திறந்து வச்சால் என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல இருட்டில் நீ கண்ணு திறந்தே இருங்க, ஒன்றுமே தெரியாது. புரியுதுங்களா? அப்படின்னா என் கண்ணு வெளிச்சத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. வெளிச்சம்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் யூஸ்லெஸ். நல்ல இருட்டில் பாருங்கள், நம்ம கையை நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்கள் கை முன்னாடி வைங்க, வெளிச்சம்னா என் கையை என் கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னு என் கண்ணுக்கு சக்தி ரொம்ப கம்மி, நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அது மாதிரி இந்த கண், காது, மூக்கு, ஒரு புலனுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க, ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் எப்போவுமே டிபெண்ட்னா சான்று தான் இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ அடிக்கடி இப்போ கலியுகா, இப்போ அதுவும் நிறைய பேசுகிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆர் இண்டிபெண்ட், சுதந்திரமானவன், நீ தனியாக எல்லாம் சாதிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இம்பாசிபிள், அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒன்று கிடையாது. இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும். உண்மையை பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. நாம் எப்பவுமே டிபெண்ட் தான். இப்போ பாகவதம் என்ன சொல்கிறதுன்னா, இன்க்ளூடிங் நாராயணா கூட கிருஷ்ணா வேணும்பா, விஷ்ணு கூட டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா வரும். விஷ்ணு இது பாகவத்தில் வருது. விஷ்ணுக்கே கிருஷ்ணர் பார்க்கணும் ஆசை வருமா? அது ஒரு பாஸ்ட் டைம், அது ஒரு லீலை இருக்குது, அது நடக்கும். விஷ்ணுக்கே கிருஷ்ணர் பார்க்கணும் ஒரு ஆசை வரும். அப்படின்னா கிருஷ்ணா தான் ஆශ්‍රயா, அடைக்கல. அவருக்கு ஆசை வருமா? கிருஷ்ணாவை நான் பார்க்கணும். இதில் விஷ்ணு கிருஷ்ணா ஒன்று தான். பட் விஷ்ணுக்கும் கிருஷ்ணர் பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அது பாகவதம் படிச்சிங்கன்னா 10வது ஸ்கந்தத்தில் வரும். அப்போ அந்த கிருஷ்ணா தான் ஆல் அட்ராக்டிவ்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஸோ வியாசர் நமக்கு அந்த பொருள் காட்டுறார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒன்று பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகாமல் இருக்க முடியாது. சன்னியாசியாக இருந்தாலும் ஏதாவது மேலே அட்ராக்ஷன் வரும், வராமல் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் அந்த அட்ராக்ஷன் புரியுது என்ன சொல்கிறது. ஏதாவது ஒன்று பார்த்து நம்ம மயங்கி தான் ஆகணும். இப்போ வியாசர் காட்டுறார், எந்த பொருள் பார்த்து உண்மையிலே மயங்கணும், த பெஸ்ட், அது காட்டுறார். அது யாருன்னா கிருஷ்ணா. அந்த பரம்பொருளை காட்டுறார். இவர் தான் ஆශ්‍රயா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆශ්‍රயாவே கிருஷ்ணா தான். அந்த கிருஷ்ணர் பார்த்து மயங்கலினா நான் கண்டிப்பாக மாயை பார்த்து மயங்கியே தீரணும், இருக்க முடியாது, மயங்கி ஆகணும். ஏன்னா ஒரு ஆத்மா எதாவது பார்த்து மயங்கணும், மயங்கியே நம்ம எல்லாரும் மயங்கி ஆகணும், மயங்காமல் இருக்க முடியாது. அது கிருஷ்ணா பார்த்து மயங்கணுமா மாயை பார்த்து மயங்கணுமான்னு நான் யோசிக்கணும். கிருஷ்ணா பார்த்து மயங்கணும்னா தி பெஸ்ட். ஆனால் கிருஷ்ணா பார்த்து மயங்கணும்னா கிருஷ்ணர் பற்றி எனக்கு தெரியணும்.
ஒரு பொருளை பார்த்து நான் மயங்கணும்னா அந்த பொருளை பற்றி எனக்கு தெரியணும், தெரியாமல் மயங்க மாட்டேன். இப்போ எல்லாருக்கும் கார் ஏன் பிடிக்கும்னா அந்த பொருள் பற்றி தெரியுது, ஏதோ அதில் சம் வசதி எல்லாம் இருக்குது, தெரியும்னால தான் அதை நான் மயங்குறேன், மயங்க மாட்டேன். கிருஷ்ணா பற்றி தெரியலனா நான் வேறு ஏதாவது பொருளை பற்றி தெரிஞ்சுக்குவேன், மயங்கிடுவேன். அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடுங்கிறார். விட்டுருமா? ஸோ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலின்னு என்ன ஆகும்னா தேவையில்லாத பொருள் பார்த்து நான் மயங்குவேன், மயங்கியே ஆகணும், பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் பாகவத்தில் வரும் வியாசர் வந்து ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் எழுதுகிறார், புராணமெல்லாம் எழுதுகிறார், எல்லாம் எழுதுகிறார். ஆனால் கிருஷ்ணா பற்றி எழுதலை. உண்மையில் முதல்ல அப்படி தான் நடந்தது. அப்போ நாரதர் சொல்கிறார், ஏற்கனவே ஜீவராசி ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கான், இது ஒன்றும் நீங்கள் குழப்பிட்டீங்களே அப்படிங்கிறார். ஏற்கனவே ஒரு மாதிரியாக சுற்றுறான், ஒன்றும் நீங்கள் குழப்பிட்டீங்க, கர்ம காண்டம் இதெல்லாம் கொடுத்து. அவன் எதை பார்த்து மயங்குவானோ, எது கண்டிப்பாக தேவையோ அந்த பொருள் பற்றி எழுதுங்க. அப்போ தான் உட்காந்து பாகவதம் வந்து எடிட் பண்ணுறார். இப்போ நம்ம படிக்கிற பாகவதம் வந்து வியாசர் செகண்ட் டைம் எழுதுனது, ஃபஸ்ட் டைம் எழுதுன்னு கிடையாது. செகண்ட் டைம் உட்காந்து எடிட் பண்ணுறது தான் நம்ம படிக்கிறோம். அவர் எழுதுகிறார், இந்த கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அந்த கிருஷ்ணா பரம்பொருள், அவர்கிட்ட தான் அடைக்கலம் வேணும். வேறு எங்கே போனாலும் முழுமையாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இப்போ இந்த புலன்கள் வந்து சூரியனை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த ஏற்பாடு பண்ணது யாருன்னா கிருஷ்ணா தான். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அந்த கண் சூரியன் நம்பி தான் இருக்குது, இந்த வெளிச்சம் இல்லைன்னா கண் வேலை பண்ணாது. சூரியன் வந்து அவர் ஒரு தேவர், அஃப்கோர்ஸ் விவஸ்வான்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சூரிய நாராயணான்னு சொல்லுவாங்க. சூரிய நாராயணான சாக்ஷாத் பகவான் தான். சம்டைம்ஸ் அவரே வந்துடுவார், சம்டைம்ஸ் யாரோ ஒரு நபர் இருப்பார், விவஸ்வான். ஸோ அப்போ இந்த உலகத்தில் பலவிதமான அதிபதிகள் இருந்தாலும் அந்த அதிபதிகள் நம்ம மாதிரி மனிதன் தான். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு, அவர் என்ன மாதிரி மனுஷன்தான், பட் கொஞ்சம் சக்திகள் ஜாஸ்தி இருக்கு. அவர் யாராவது சொன்னால் நடக்கும், நம்ம சொன்னால் நடக்காது. தேவர்கள் அது மாதிரி தான், நம்மளோட கொஞ்சம் சக்திகள் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அவங்களும் நம்ம மாதிரி தான், நம்ம மாதிரி ஒரு ஜீவ ஆத்மா தான், பகவான் கிடையாது. ஸோ இன்றைக்கி உலகத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட சக்தி இருக்கக்கூடிய நபரை பார்த்து மயங்குறாங்க. ஒரு சினிமா ஸ்டார் பின்னாடி போவாங்க, கிரிக்கெட் ஸ்டார் பின்னாடி, அரசியல்வாதியோ. ஆனால் இல்லை, தேவர்கள் போய் சரணாதி பண்ணுவாங்க, பட் அவங்க பகவான் கிடையாது, பகவான் கிருஷ்ணா தான். முன்னாடி சொன்னது பரிபாச சூத்திரம், அதாவது அந்த கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற லைன் அது உண்மைன்னு சொல்கிறது தான் மற்ற எல்லா ஸ்லோகம் சப்போர்ட் பண்ணும். பாகவத்தில் எல்லா ஸ்லோகம் அந்த ஒரு லைன் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பகவத்கீதையில் பரிபாச சூத்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததேங்கிறார் கிருஷ்ணா. அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, கேர்ஃபுல். இந்த உலகத்தில் எத்தனையோ நடக்குது. ஓகே, நம்ம கண்ணுக்கு பலதை பார்க்குறோம், எல்லாமே கிருஷ்ணா தான் படைக்கிறார். எல்லாமேனா எல்லாமே. இப்போது உலகத்தில் பல யுத்தங்கள் நடக்குது, பல பேர் சாகிறாங்க, இதுவும் கிருஷ்ணா தான் பண்ணுறார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ், யுத்தம் நடக்குது, பல பேர் சாகிறாங்க, சில பேர் வாழ்க்கையில் மோசம் போவாங்க, அதுவும் கிருஷ்ணா தான் பண்ணுறார். ஆனால் கிருஷ்ணர் காரணம் சொல்லக்கூடாது, ஒரு காரணத்துக்காக அது நடக்குது. நான் சம்டைம் ஏமாந்துடும் வாழ்க்கையில், என்னோடய விதி. ஆனால் நான் என்ன பண்ண நான் மறந்துட்டேன். பிரபுபாத் அந்த ஸ்லோகா காட்டுறார், வேதாகம் சமத்தை தானே, அதை எழுதுறார். அந்த ஸ்லோகா ரொம்ப பியூட்டிஃபுல், பகவத்கீதையில் வருது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனரை பார்த்து, அர்ஜுனா நான் இந்த பகவத்கீதைங்கிறது ஏற்கனவே நான் சூரியன்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார், நீங்கள் சூரியன் சொன்னது நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? கதாமேதத் விஜானீயம், அந்த அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா அர்ஜுனர் கேட்குறார், நான் எப்படி புரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறாரு தவிர நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கல.
ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படின்னா கிருஷ்ணா நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன், எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்? அது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் புரியல எனக்கு. நீங்கள் சூரியன்கிட்ட பேசுனது எப்படி எனக்கு தெரியும்? நீங்களும் நானும் ஒரே வயசு, 2 பேருக்கு ஒரு 85 வயசு. அப்போ நீங்கள் சூரியன்கிட்ட பேசினா எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இது உனக்கு புரியாதுன்ட்டார். அடுத்த தான் இது. கிருஷ்ணர் சொல்கிறார், நீயும் நானும் பல தடவை வந்திருக்கோம், எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு தெரியாதுன்ட்டார். ஸோ நாம் ஜீவாத்மா, நமக்கு தெரியாது போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன், ஏன் 1 வாரம் முன்னாடி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் நமக்கே தெரியாது. 1 வாரம் முன்னாடி போன புதன்கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. யோசிக்கணும். போன ஜென்மத்தில் என்ன பண்ண எனக்கு என்ன தெரியும்? 100 கோடி ஜென்மம் முன்னாடி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியும். அவரே சொல்கிறார் வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுனா பவிஷ்யானி சா பூதானி மாம் து வேதன கர்ஷனா. கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னோட பாஸ்ட்டும் தெரியும், ப்ரெசண்ட்டும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும் எனக்கு, ஆனால் உனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டார். என்னை தெரியாது உனக்கு. ஸோ அப்போ இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது, சர்வ காரணம் பிரம்மா சொல்கிறார், கிருஷ்ணா தான் காரணம். அந்த கிருஷ்ணர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே புரியும். நீங்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணா விஸ்வரூபம் காட்டுறார் அர்ஜுனருக்கு. அது சும்மாலாம் காட்டலை, ஒரு காரணத்தோடு தான் காட்டுறாரு. அந்த விஸ்வரூபம் ஒழுங்காக படித்தாலே நமக்கு புரியும், சர்வம் கிருஷ்ணா தான் பண்ணுறாரு. சும்மாலாம் காட்டல, அது ஒரு காரணம் இருக்குது. கிருஷ்ணர் காட்டுறா, இருக்கிற உலகத்தில் அத்தனை சக்திகள் நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. சில பேர் அழகாக இருப்பாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க, நல்லா சமைப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, அத்தனையும் நான் தான் தரேன். இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே, சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், திருநாதப்பி சுனி சேனா தரோரப்பி சாஹிஸ்து அம்மானினா மானதேனா. அப்படின்னா ஹம்பிள், பணிவாக இருக்கிறது. அந்த ஹம்பிள்னஸ் வர வரைக்கும் சாண்ட் பண்ண முடியாதான். நம்மளாம் சாண்டிங் பண்ணுறோம் சாண்டிங் தான். ரியல் சாண்டிங் இந்த ஹம்பிள்னஸ் வரும்போது தான் வரும். பிரபுபா சொல்லுவார், எப்படி ஒரு குழந்தை தாய்க்காக உண்மையிலே கத்துதோ அது மாதிரி நம்ம கற்றுவோம். நான்லாம் அப்படி ஒன்றும் கத்தலை. ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது உண்மையிலே கிருஷ்ணா வேணும்னு கத்துறேன்னா மேபி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த அமானினா மானதேனா, அந்த ரியல் ஹம்பிள்னஸ் வரும்போது தான் கீர்த்தனைய சதாஹரி நடக்கும், எல்லாம் நடக்காது. கீர்த்தனைய சதாஹரி வேணும், அந்த ரியல் ஹம்பிள்னஸ், அந்த பணி வேணும்னா புரிஞ்சுக்கணும். நான் அதை புரிய வைக்கிறத கிருஷ்ண விஸ்வரூபம் காட்டுறாரு. ஜாசானா மக்கரோஸ்மி, அதாவது கடலில் நான் சுறாவாக இருக்கேன் சொல்கிறார். அந்த சுறா மீன் சக்தி ஜாஸ்தி. ஆதித்யா மகம் விஷ்ணு, ஆதித்யன் நான் விஷ்ணுவாக இருக்கேன். அது மாதிரி பாண்டவன் நான் அர்ஜுனனாக இருக்கேன். ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாமே இந்த சக்திகள் எல்லாம் நான் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த அல்டிமேட் ஷெல்டர், முழுமையான அந்த அடைக்கலம் கிருஷ்ணா தான். அந்த கிருஷ்ணா தான் பரம்பொருள். அது பாகவதம் காட்டுது. ஸோ பாகவதம் வந்து நமக்கு கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணுன்னு காட்டுது. ஆனால் படிக்கலைன்னா கண்டிப்பாக நான் பணத்துக்கு சரணாகதி பண்ணுவேன், இல்லை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரணாகதி பண்ணுவேன், இல்லை புகழுக்கு சரணாகதி பண்ணுவேன். இவங்களோட சரணாகதி பண்ணுன்னா பிரச்சனை வந்துடும். கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணும் பொழுது தான் நான் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுவேன். இல்லை ரிலீஸ் ஆக முடியாது, இம்பாசிபிள். ஸோ அந்த கிருஷ்ணா தான் சரணாகதி பண்ணணும்னு வியாசர் சொல்கிறார். மகாஜனாஸ் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க, சிவபெருமான், பிரம்மா, பீஷ்மா, யம தர்மராஜ் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கிருஷ்ணாட்ட தான் சரணாகதி பண்ணணும். பிரகலாதன் சொல்கிறார். ஸோ நமக்கு சில பிரபுபாத் ரொம்ப அழகாக எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் இது சட்டுன்னு புரியுமானா புரியாது, அதுவும் கஷ்டம். அப்போ என்ன தான் பண்ணுறது? படித்தாலும் புரிய மாட்டேங்குது, கேட்டாலும் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கீர்த்தனா தேவ கிருஷ்ணாஸ்யா, கிருஷ்ணா கீர்த்தனா பண்ணிக்கோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கிருஷ்ணா கீர்த்தனா பண்ண தான் எனக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு புரியாது. இன்னும் ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது, நான் முயற்சி பண்ணுறது நடக்க மாட்டேங்குது.
ஏன் அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணுவோம், நடக்கலை. ஸோ அப்போ பாகவதம் படிக்கும்போது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது புரிய ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் பாகவத்தில் வரும், இருக்கலே மனுஷ ஜென்மம் தான் இருக்கல டாப் கிளாஸ். இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சதுக்கே கிருஷ்ணாவுக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எங்கிட்ட பணம் இருக்கா இல்லையோ ரெண்டாவது, இந்த மனித உடல் கிடைச்சிருக்கே இதே பெரிய விஷயம். இதே நமக்கு ஒன்றும் புரியல, இல்லை எனக்கும் புரியல. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இந்த மனித உடலில் இருக்கல ரேர்ன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. கிடச்சிருச்சு. இந்த மனித உடலோட பெஸ்ட் இதோட யூசேஜ் அப்படின்னா இந்த மனித உடலோட உபயோகம் என்னென்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. இது பாகவத்தில் கொடுத்துருக்கான். இந்த உடல் எதுக்கு யூஸ் ஆகுன்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த உடல் யூஸ் ஆகுமே தவிர வேறு எதுக்கும் இந்த உடல் யூஸ் ஆகாதான். அப்படியே கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறதே கடினம். இது தேவர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் மனித உடல் கிடச்சிருக்குப்பா, அதுவும் கலியுகத்தில், அதுவும் பூமியில் மனித உடல் கிடச்சிருங்க, ரொம்ப ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி. ஸ்லோகமே இருக்குது, தேவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா கலியுகத்தில் அதுவும் பூமியில் இந்த பாரத வருஷத்தில் மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறத தவிர வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். இது நமக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் அது சொல்கிறதுக்கு ஹரே கிருஷ்ணா தான் சொல்லணும். இந்த சேம் ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் அது மறுபடியும் புரியும். அது புரியும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஏன்னா ரொம்ப சீனியர் டிவோட்டி கிளாஸில் ரொம்ப அருமையாக சொன்னார். இப்போ கலியுகத்தில் பெரிய வியாதி நமக்கு இருக்கிறதே கம்பேரிசன்னா ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறது. ஒற்றுமை. அதாவது அவங்க வீட்டில் கார் இருக்குது, எனக்கு கார் இல்லை. அவங்க பெரிய வீடு வச்சுருக்காங்க, எனக்கு வீடு இல்லை. அவனுக்கு பெரிய பதவி இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கம்பேரிசன் பண்ணுவோம். பாகவதம் படிக்கும் பொழுது கம்பேரிசன் பண்ண மாட்டோம், செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். செலிப்ரேட்னா கொண்டாடுவோம். இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லா வசதியாக இருக்காருன்னு வைங்க, அப்போ கம்பேரிசன் பண்ண மாட்டோம். பகவான் அவங்களுக்கு அந்த வசதி கொடுத்துருக்கார், பகவான் அவங்க அந்த பதவி, பகவான் அந்த அழகு கொடுத்துருக்கார், அந்த அறிவு கொடுத்துருக்கார். கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் விஸ்வரூபம் கிருஷ்ணர் காட்டுறார். இந்த விஸ்வரூபம் எது காட்டுறாருன்னா அந்த கம்பேரிசன் போயிடும், செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுனர் சொல்லுவார், கிருஷ்ணா உங்களை பற்றி கேட்கணும் போல இருக்கும்பார். செலிப்ரேட் பண்ணுறார் அர்ஜுனா. ஸோ நம்ம இது படிக்காதனால கம்பேரிசன் பண்ணி நம்ம கவலை ஜாஸ்தியாகிடும். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஏன் கிருஷ்ணா அவர் கொடுத்துருக்கார். ஸோ செலிப்ரேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் கோபிஸ் அதான் பண்ணுவாங்க. கோபிஸ் ஒரு கோபி நல்லா சேவை செய்யும்போது ரொம்ப சந்தோஷப்படும், போய் நம்ம நல்லா செய்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாகவன் எல்லாம் படிக்கும் பொழுது தான் ஏன்னோ அனர்த்தாஸ்னால் இந்த தேவையில்லாத குணங்கள் அது செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு செகண்ட் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா கம்பேர் பண்ணி ஏன்னோ உள்ளுக்குள்ளே ஒரு புழுக்கமாக இருக்கும். ஏன்னோ கபடி லெமெண்டேஷன், புலம்புறது. கிருஷ்ணர் சொல்கிறார், பிரம்மபூத பிரசன்னாத்மா. நான் உடலில் ஆத்மா பகவானை புரிஞ்சுக்கிட்டா அவங்க உட்காந்து புலம்ப மாட்டாங்க, செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு க்ஷணம் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட், நல்ல பிரசாதம், டிவோட்டி அசோசியேஷன், அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பிரபுபாத் அதான் கொடுத்துருக்காரு. இஸ்கான் நல்ல பிரசாதம் எடுக்கணும், சில பிரபுபாத் கி ஜெய். நல்ல டிவோட்டி அசோசியேஷன், நாம சங்கீர்த்தனம், நல்ல டான்ஸ், எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, கொண்டாடுற மாதிரி சில பிரபுபாத் நம்ம கொடுத்துருக்காரு. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கிருஷ்ணர்கிட்ட சரணாதி பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதம் நம்ம கொடுத்துருக்காரு. வியாசரை தான் சொல்கிறார். ஸோ இந்த சாப்டர் பேர் தமிழ்னு பாகவதம். எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த. என் பேர்பட்ட கேள்வி கேட்டாலும் பாகவதம் பதில் கொடுக்கும். நீங்கள் வெளியில் யார் போய் கேளுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனால் பாகவதம் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கும். இது என்னங்க பெரிய விஷயமா நீங்கள் கேட்கலாம், பெரிய விஷயம்தான். எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு காரணம் சிவபெருமான் சொல்கிறார், அக்ஞானம்தான் காரணம்ட்டார்.
லார்ட் சிவா சொல்கிறார். ஒரே காரணம் தான். நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னா, அக்ஞானத்தில் இருக்கேன், அறிவு இல்லை, அவ்வளோதான், முடிச்சிட்டார். அவர் சொல்கிறார் லார்ட் சிவா. அப்போது எனக்கு அறியாமையில் இருக்கேன். அப்போ அறியாமை போகணுன்னு அறிவு வேணும். எனக்கு அறிவு இருந்தால் தான் அறியாமை இருக்காது. அந்த அறிவு கிருஷ்ணர் சொல்கிற நான் தரேன் அப்படிங்கிறார். அது பகவத்கீதையில் இருக்குது. அது ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லும். பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது அந்த அறிவு கிடைக்கும். அறிவு இருக்கும்போது அறியாமல் இருக்காது. அறிவு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. இது யார் சொல்கிறாங்க? கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அப்படிங்கிறார். அறிவு இருந்தால் சாந்தி கிடைக்கும் அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் அறிவு இருந்தால் சாந்தி கிடைக்கும். அப்போ என் வாழ்க்கையில் சாந்தியே இல்லைன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு சிம்பிள் அவ்வளோதான். நான் ஏன் உட்காந்து அழுகிறேன் புலம்புறேன்னா அறிவு இல்லை, அதுதான் அழுகிறேன். அறிவு தான் நான் அழுகிறேன். அப்போ ஒருத்தர் பாகவதம் படிக்கும்போது அறிவு கிடைச்சிடும். அப்போது அமைதியாக இருப்பான். அவங்க உட்காந்து புலம்புறது அதெல்லாம் புலம்ப மாட்டாங்க, ஏன்னா அறிவு இருக்கே. ஸோ அந்த அறிவு வேணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போய் படிக்கிறேன் இங்கே போய் படிக்கிறேங்கிறான். ஆனால் பாகவதம் விட்டான். பாகவதம் விட்டுட்டனால என்ன அறிவு கிடைச்சாலும் மறுபடியும் புலம்புவாங்க. அமெரிக்கா போய் படிக்கிறேன், ஆஸ்திரேலியா படிக்கிறேன், எங்கே படித்தாலும் புலம்புவாங்க. இந்த அறிவு இல்லையே. இந்த அறிவு இருந்தால் புலம்ப மாட்டான். இதுக்கு ஸ்லோகா அதுவும் அர்ஜுனரே சொல்கிறார், கடைசியில் சொல்கிறார், ஸ்திதோ அஸ்மி கத சந்தேகா. அது முன்னாடி சொல்கிறார், துவத் பிரசாதாத் மயாச்சுதான். அர்ஜுனர் சொல்கிறார், கிருஷ்ணா உங்கள் அனுகிரகத்தினால இந்த அறிவு கிடைச்சது, எனக்கு சந்தேகமே கிடையாது வாழ்க்கையில். சந்தேகம் இல்லைங்கிறார். நமக்கெல்லாம் சந்தேகம் நிறையா இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது, உள்ளே இருக்குது, வெளியே காட்டிக்க மாட்டோம். சந்தேகம் இருக்கிறனால தான் நான் புலம்புறேன், இல்லை புலம்ப மாட்டேன். அர்ஜுனா சொல்கிறேன், எனக்கு சந்தேகமே இல்லை, தெளிவாக இருக்கேன். கரிஷே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன். ஸோ இந்த பாகவதம் உண்மையிலே அத்தனை கேள்விக்கும் பதில் கொடுக்கும். அதனால தான் இந்த பாகவதம் படித்தே ஆகணும்னு பாகவத்தில் இருக்குது. நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்கிறோம். கிளாஸ் முன்னாடி சொல்கிறோம், நித்தியமாக பாகவதம் சேவிக்கணும் அப்படின்னு நான் படிக்கணும், நான் கடைப்பிடிக்கணும். ஒருத்தர் உண்மையிலே டெய்லி பாகவதம் படிக்கிறாங்க வைங்க, புரியுதே இல்லை. ரெண்டாவது, இது பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஈவன் புரியலனாலும் சரி படிக்கணுமாமா, நல்லது நடக்குன்னு பாகவத மகாத்மியத்தில் இருக்கு. நிறையா இருக்குது. பாகவதம் படிக்கிறனால என்னென்ன நடக்கும் நம்மளால் சொல்லக்கூட முடியாது. ஸோ சில பிரபுபாத் நமக்கு இந்த பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டா நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதுகூட நாம் பண்ணலின்னு என்னை காப்பாற்ற முடியாது, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த பாகவதம் அல்டிமேட் ஆஸ்ரயா, அந்த அடைக்கலம் கிருஷ்ணான்னு பாகவதம் சொல்கிறது. அந்த கிருஷ்ணா கிடைக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை கேள்விதான் கேளுங்க. ஆ ஆ ஆ ஐயா சாஸ்திர தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி கொண்டு வராங்க. எஸ், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நபரை. நான் தான் கடவுள்னு பேச நான் பார்த்துருக்கேன். ஆனால் இத்தனைக்கும் அவங்க பகவத்கீதை தான் கோட் பண்ணுறாங்க. ஏன் ஏன் அப்படி நம்புற ஜனங்க இருக்காங்க. ஏன் மேபி நீங்கள் அதில் லக்கி. wish to become a prime minister because of that attraction. But God பத்தி ஒண்ணுமே தெரியாம அவர் என்ன பண்ண முடியும், அவருடைய சக்தி என்ன, அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, எதுவுமே தெரியும். நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறது என்ன வருது? அது ஒரு மாதிரி ஒரு அல்பமான சந்தோஷம். கண்ட்ரோலிங் ஆட்டிட்யூட் மட்டும் இதுல அட்ரஸ் ஆகுது. என்னென்ன கண்ட்ரோலிங் ஆட்டிட்யூட், லைக் God controls everyone. ஆமாம்,
அப்ப அந்த கண்ட்ரோல் மட்டும்தான் காடுங்கிறதுக்கு அவங்க கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வேற எதுவுமே காடை பத்தி தெரியாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதனால தான் அதை நம்புகிறாங்க. தெரியாதுன்னா அதுவும் நம்புகிறோம். நானும் கடவுளா? ஓகே, நானும் கடவுள் தான். கடவுள் பற்றி தெரியாதனால அவங்க கடவுள் சொன்ன நம்பிக்கிறாங்க. பிகாஸ் நமக்கு அந்த அறிவு இருக்குது, அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாதனால அதை நம்புகிறாங்க. ஓ, நானும் கடவுள் தானா? கேட்க நல்லா தான் இருக்குது. எஸ், அதான் அதனால தான் அது பைத்தியக்காரத்தனம் தான். எஸ், கரெக்ட். நம்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அறியாமையில் இருக்காங்க. இப்ப ஆத்மா வந்து இந்த உடல்ல இருக்காங்க. ஆத்மா wants to see the மெட்டீரியல் வேர்ல்ட பார்க்கறதுக்கு எனக்கு வெளிச்சம் தேவைப்படுது, விஷன் தேவைப்படுது. அப்ப அந்த விஷனே பகவான் கொடுக்குற விஷன் த்ரூ சன்காட் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எஸ், இங்கே பிரபுபாத் அந்த ஸ்லோகத்தில் வருது, இங்கே இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஆத்மா இஸ் நாட் இண்டிபெண்ட். ஆத்மா என்றைக்குமே டிபெண்ட் தான். இது உண்மை. இது நான் சாதாரணமாக சொல்கிறேன், ஆத்மா டிபெண்ட்டுன்னு. தியரட்டிக்கலாக தான் பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்பவுமே டிபெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலைங்கிறேன். புரியல. ஆனால் அது நம்ம புரியாதனால நான் கடவுள் மாதிரி இருக்க பார்க்குறோம். நம்ம எல்லோரும் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் ஆக்ஷன் எப்படின்னா கடவுள் மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம எல்லோரும். அங்கே தான் பிரச்சனை வருது. இது ரொம்ப சூக்ஷ்மம் தான். அதனால தான் பாகவத இதெல்லாம் கொடுக்குறாங்க. இவன் கண்ணு கூட சூரியன் நம்பித்தான் இருக்குது, ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க. ஏன் நம்ம டிபெண்ட் அது விஸ்வரூபத்தில் அதையும் வருது. நம்ம என்றைக்குமே டிபெண்ட்டு தான் தவிர இன்டிபெண்ட்டே கிடையாது. ஆனால் இது நம்ம தியரட்டிக்கலாக பேசுகிறோம், புரியல. புரியும் போது அந்த திருநாதபி சுனிச்சேனெல்லாம் நடக்கும். இது நான் தியரட்டிக்கலாக தான் பதில் கொடுக்க முடியும். சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. க்ஷீரோதகசாயி விஷ்ணுன்னு எல்லா அவதாரம் வருதுன்னு கொடுக்குறான். ஸோ ஹைரார்கி பார்க்கும்பொழுது கிருஷ்ணாக்கு அடுத்த எக்ஸ்பேன்ஷன், தென் பலராமா, தென் சதுர்வியூஹா, தென் நாராயணா, அகெயின் சதுர்வியூஹா. அந்த சதுர்வியூஹ சங்கர்ஷ்ணாலிருந்த மகாவிஷ்ணு, தென் கர்ப்பதகசாய விஷ்ணு, தென் க்ஷீரோதக. இந்த க்ஷீரோதகசாய விஷ்ணு ராமா நரசிம்ம வரார், கிருஷ்ணா எங்கே இருக்கார்? யூ see the hierarchy. அப்போ கிருஷ்ணா இங்கே மீன் அந்த விஷ்ணுலேருந்து தான் இவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த சேம் விஷ்ணு எங்கள் உடம்புல பரமாத்மாவும் இருக்கார். ஹி இஸ் கைடிங் மீ. எஸ், அது இருக்குது. ஏன்னா கிருஷ்ணா ஏன் நரசிம்மராக வரணும்னா சில பேருக்கு அது பிடிக்கும். ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ராமராக வர்றான்னா அது சில பேருக்கு பிடிக்கும். ஸோ இது பாகவத்தில் பிரபுபாத் எழுதுகிறார், கிருஷ்ணாக்கு மட்டும்தான் எல்லாத்தோட ஆசையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசை தந்தாப்பல் பண்ணுவார். இது ஓன்லி பகவானால் தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஒன் சென்ஸ். எப்படின்னா மார்னிங் ஒரு டிஸ்கஸ்மெண்ட், ஏதோ இப்போது ஒரு கார் கம்பெனி இருக்குது. அந்த கார் கம்பெனி தயாரிக்கும் பொழுது லோ எண்ட்லேருந்து ஹை எண்டு கார் ஒரே கம்பெனி தயாரிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பல விதமான கஸ்டமர் இருப்பாங்க. சில பேர் லோ எண்டு தான் வாங்குவாங்க, சில பேர் ஹை எண்டு தான் வாங்குவாங்க. கம்பெனிக்காரனுக்கு தெரியுது. ஒரு கம்பெனிக்காரனே மனுஷனோட ஆசையை பார்த்து தயார் பண்ணுறான்னா கிருஷ்ணா என்னென்னலாம் பண்ணுவாங்க. எல்லாத்தோட ஆசையும் தெரியும். அக்கார்டிங்லி கிருஷ்ணா டஸ். பிரபுபாத் எழுதியிருக்கார், அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிடுவார். அத்தனை ஆசை நிறைவேற்றுவார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு ஆசைப்படுறதில்ல. தப்பித்தவிர நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னா நடத்திடுவாரான் கிருஷ்ணா. ஸோ பிரபுபாத பி கேர்ஃபுல்லுங்கிறார், ஏன்னா நடத்திடுறாரு அவர். சொல்லுங்க. 10.8 ஞாபகம், அது ஹம்சர். ஓ, the material body is called Adibhautik Puruša. யா, இங்கேயும் கூட கொடுத்துருக்கா. அது
இந்த உடலை கூட ஆதி பௌத்திகான்னு சொல்கிறாங்க. பிரபுபாத் எழுதியிருக்காரு. அது நிறைய ஐயா என் பாடி பிரபுபாத் எழுதியிருக்கா, இந்த உடலுக்கு சாப்பாடு வேணும். நான் சாப்பாடு எடுக்காமல் இந்த உடல் வேர் அண்ட் டேர் பண்ணாது. அப்போ நான் டிபெண்ட், நான் கண்ட்ரோல்டு தான், கண்ட்ரோலர் கிடையாது. அப்படி ஒன்று இருக்குது. இப்போ ஏன் சாப்பாடு தேவையில்லை, நான் எடுக்கிறேன். ஏன் அதுதான் ஃபஸ்ட்டு அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐம் டிபெண்ட் ஆன் பாடி. அப்போது சில பேர் ஒரு ரியலைசேஷன் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். சாப்பாடை கடவுளை பார்ப்பாங்க, அது கரெக்ட், தப்பு இல்லை. பட் அது லோ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், பட் தட்ஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அது நிறைய பேர் சாப்பாடு கும்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. தட் இஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இது காட். அது இனிஷியல் அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, அந்த மாதிரி ஒன்று ஆனந்தமய கோஷா ஒன்று ஒன்றா இருக்குது. பிரபுபாத் நம்ம அழகாக எழுதியிருக்கார் பகவத்கீதையில் இருக்கு. அதுவும் ஏன் நான் பாடிக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வேணும், சாப்பாடு வேணும். ஏன் பாடி வேணும் கண்டிப்பாக. ஐ எம் டிபெண்ட். நான் உடலில் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டால் மறுபடியும் ஐம் டிபெண்ட். டோட்டலி நான் எப்பவுமே டிபெண்ட் தான் தவிர இன்டிபெண்ட் கிடையாது. இது பிரபுபாதையே ரொம்ப பேசுகிறாருன்னா வெளி மக்கள் இன்றைக்கும் பேசுகிறாங்க, யூ பி இண்டிபெண்ட். தப்பு. எப்பவுமே டிபெண்ட், பட் டிபெண்டிங் ஆன் ஆஸ்ரயா கிருஷ்ணா த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். வேறு யாருன்னு டிபெண்ட் ஆகக்கூடாது. and Anna? The distinction between individual living entity and the controlling planetary entities is in the Anna Rasamaya body. Is Anna? Anna Rasamaya. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இப்போது இதில் கூட இப்போ படித்தோம். டெமிகாட்ஸும் ஆக்சுவலி தேர் ஆல்சோ டிபெண்ட், பட் நான் இப்போ அவங்க மேலே டிபெண்ட் ஆகிருக்கேன். அண்ட் கிருஷ்ணா 3rd சாப்டரில் பேசுகிறா, நம்ம டெமிகாட்ஸ் அவங்க நம்ம சப்ளை பண்ணுறாங்க, யூ கோஆப்ரேட் வித் தெம். அதுவும் எழுதியிருக்கேன். யா ஸோ வி ஆர் டிபெண்ட். இது நான் தியரிட்டிக்கலாக தான் பேசுகிறேன். நான் எப்போவுமே டிபெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சாண்டிங் பண்ணிடுவோம். சாண்ட் ப்ராப்பர்லி. நல்ல கொஷின்ஸ். எனிவே தேங்க்ஸ் ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? ஒரு மனிதனாக இருக்கிறதா டாப் கிளாஸாக சொல்கிறீங்க. ஆனால் தெய்வங்களுக்கு அதோட குவாலிட்டிஸ் இருக்குது. இதில் எப்படி குவாலிட்டிஸ் நிறையா பிடிக்கும். அது நிறைய குவாலிட்டிஸ். அப்போ ஏன் மனித ஒரு அதாவது டாப் கிளாஸ் அப்படிங்கிறது பாகவத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா பிரபுபாத் எழுதுகிறார், தேவர்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி ஸோ வண்டர்ஃபுல், கிருஷ்ணா நினைக்கிறது கஷ்டமாகும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. மெட்டீரியல் கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தின்னு சொர்க்கா. எவ்வளோ கம்ஃபர்ட்னா கிருஷ்ணன் இங்கே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 5 0 பார்த்தா மறந்துடுவோம். 5 0 6 0 இருந்தால் மறந்துடுவோம். மெட்டீரியல் கம்ஃபர்ட் இன் பிரம்மலோகா, இந்த சொர்க்காவோட நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலி பர்த் டெத் ஓல்டேஜ் கூட அங்கே இல்லைம்பாங்க, பிரம்மலோகாலே இல்லைங்கிறாங்க. ப்ராக்டிக்கலி பிரபுபாத் எழுதுறாரு. கிருஷ்ணா நினைக்க முடியாது. இந்த உடம்புல கிருஷ்ணா ரீசன் நினைக்கலாம். ஸோ இதுதான் கிஃப்ட்டுங்கிறாங்க. இல்லைன்னா ஏன் பிரகலாத் மகாராஜ் மானுஷ ஜென்மா துர்லபம்ங்கிறார். நினச்சா சொர்க்கா பாடி பெட்டர்ங்களா, மானுஷ ஜென்மா துர்லபம்ங்கிறார். இந்த மனிதோட ரொம்ப ரேர். பிரபுபாத் நிறைய சொல்லியிருக்கார், விட்டுடாத அப்படிங்கிறார். உண்மைக்கு நான் தியரட்டிக்கலாக தான் பேசுகிறேன், அது புரியணுங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாமா. ஸோ இது புரியுறது கஷ்டனாலும் கடைசியில் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் இட் இஸ் ட்ரூ. ஹரிநாமா சொல்ல சொல்ல அங்கே ரியலைசேஷன்ஸ் வரும். எஸ் இது கரெக்ட், இது கரெக்ட். அது ரொம்ப வரும்போது ரொம்ப சரணாகதி பண்ணுவாங்க. அந்த ஆசிரியை தேடி போயிட்டே இருப்பான். அண்ட் அந்த டியூரிங் த ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது கிருஷ்ணர் சொல்கிறார். சுசுகம் கர்த்தம் அபியாயங்கிறார் பகவத்கீதையில். செய்ய நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறார். 100% செஞ்சால் தான் சந்தோஷம் இல்லை,
செய்ய ஆரம்பித்தாலும் சந்தோஷமாக இருப்பேங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான் செய்ய ஆரம்பிச்சோன்னா சந்தோஷம் கிடைக்கும். மெட்டீரியல் மொத்தம் முடித்தா தான் சந்தோஷமாக இருக்கும். பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல்னா செய்ய ஆரம்பிச்சோன்னா கிடைக்காது. மெட்டீரியல் அப்படி கிடையாது, செஞ்சு முடிக்கணும். அப்போ தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. நான் வீடு கட்டும்போது கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கப்புறம் தான் வெறும் செங்கலை பார்த்து சந்தோஷமாக இருக்க முடியும். பட் கிருஷ்ணா சொல்கிறார் இது டிஃப்ரெண்ட். சுசுகம் கர்த்தமவியம், நீ செய்ய ஆரம்பிச்சோன்னு வரும் அப்படிங்கிறாரு. தட் இஸ் ட்ரூ. இப்போ பர்சனல் நம்ம எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஐம் ஹாப்பி. லைக் சாண்ட் பண்ணுறோம், பிரசாதம் எடுக்கிறோம், அசோசியேஷன். ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார் ப்ராசஸில் அவன் சந்தோஷம் கிடச்சி வந்துடுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன் reminds me that I have to surrender to someone higher than இங்க படுற கஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அது யாரோ ஒருத்தர் இன்னும் நம்மளோட ஹையா இருக்காருன்னு நம்ம நினைக்கிறது சக்ஸஸ் தான் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் சீயிங் இட் அஸ் ஃபெயிலியர். புரியல நீங்கள் சொல்கிறது. நிறைய நம்ம மெட்டீரியல் ஃபெயிலியர்ஸ் பார்க்குறோம். பணம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை லோயர் ஸ்டேட்டஸ் இருக்கலாம். மெட்டீரியலி பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு கர்ஸ்ன்றது. பட் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் போடப்பட்டாதான் நீ இன்னொருத்தரை யோசிக்கிறேன், ஓ எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் நோக்கி நான் போகணுங்கிற அந்த ஃபெயிலியர் தான். சக்ஸஸ் வந்து என் மேலே ஒருத்தர் நான் யோசிக்கவே மாட்டேன். எஸ், தட் இஸ் ட்ரூ. நானே பண்ணுறேனே தான் நினைக்கிறேன். எஸ், ஃபெயிலியர் இஸ் நெவர் அ ஃபெயிலியர். எனக்கு பர்சனல் புரியுது. அது பேஸ்ட் ஆன் நாலேஜ் தான். ஃபெயில்யூர் இஸ் நெவர் எ ஃபெயில்யூர். அந்த அறிவு, அவங்க அறிவு வந்தது அது புரியுது. எஸ், ப்ரொவைடட் இந்த அறிவு இருந்தால் தான் தோணும். இந்த அறிவில்னா தோணாது. ஒன்னொன்று அது எல்லாருக்கும் அந்த அறிவு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் அது யோசிக்கணும். அது அவங்க எல்லாரும் யோசிப்பாங்களா எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் இருக்காதுங்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்காது. எல்லாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி எல்லோரும் யோசிக்க மாட்டான். எல்லோரும் யோசிக்க அவன் சும்மா ஏதோ எழுதலை, அவன் என்ன சதி பண்ணிட்டாரு இப்படி தான் யோசிப்பாங்க தவிர கண்ட்ரோலர் ஒருத்தர் இருக்காருங்கிறது எல்லாரும் யோசிக்க முடியாது. மெர்சி ஆஃப் குரு கிருஷ்ணா. அஃப்கோர்ஸ் மெர்சி வேணும். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு, அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒருத்தர் யாருங்கிறத பாகதம் கரெக்டாக காட்டுது, வேறு யாரும் காட்டுறதில்ல. அந்த ஒருத்தர் தான் கிருஷ்ணா. எல்லாருக்கும் அந்த ரியலைசேஷன் வராது. டிஃபிகல்ட். அது எல்லாருக்கும் அந்த இது வராது. சில பேர் என்ன சதி பண்ணிட்டாங்க, லக் இல்லை. அண்ட் சாஸ்திரம் பிரகாரம் பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்கிறார், பல விதமாக நிறைய விஷயம் இருக்குது. லக்குன்னு ஒன்று கிடையாது இந்த உலகத்தில். எல்லாம் பேஸ்ட் ஆன் கர்மா. லக்கும்போம் இட்ஸ் நாட் லக், பேஸ்ட் ஆன் கர்மா தான் எல்லாம் நடக்கும். சொல்லுவோம் லக்கு இது, பட் ஆக்சுவலி கர்மா. அப்போ கர்மான்னு வார்த்தை பேசும்போது பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். கண்ட்ரோலர் யார் அப்படிங்கிறது வருது. ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டார். பிரம்ம ஞானம், பிரம்மம் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த மூணு இதை அல்டிமேட்டாக சொல்லிட்டாரு இந்த பாகத்தில். இந்த ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதை இந்த ஸ்லோகத்தில் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிட்டோம்னா வி காட் சொல்யூஷன் ஃபார் ஆல் தி. எஸ், தட் இஸ் ட்ரூ. இந்த சரியான அல்டிமேட். ஆக்சுவலி எனி ஸ்லோகா பாகவதமாகட்டும் பகவத்கீதை ஆகட்டும், ஒரே ஸ்லோகத்தில் எல்லா விஷயம் இருக்கும். ஒரே ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது. அது நமக்கு புரியாது. ஒரு ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்கும், நமக்கு தான் புரியாது. பிரம்மா 4 ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கிட்டார். அது 4 ஸ்லோகம் மொத்தம் புரிஞ்சிச்சு. நமக்கு 18,000 கொடுத்தும் புரிய மாட்டேங்குதுமா. ஸோ பிரம்மா கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி ஒரு ஸ்லோகத்தில் எல்லாமே புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் அப்படி தான் பேசியிருக்கார். நமக்கு தான் நிறைய தேவைப்படுது. கரெக்ட்.
படிச்சாலும் இன்னுமே பகவத்கீதை புரிய மாட்டேங்குது. யா கரெக்ட். யா ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஜென்ரல் கொஷின்ஸ். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி துளசி தண்ணி ஊத்தி சாமிக்கு பூஜை பண்ணி விளக்கு போட்டு இந்த மாதிரி செஞ்சாலே நம்மள பகவான் இருப்பாங்க. வெல், அது நம்ம சின்சியராக செய்யும் பொழுது பகவான் புரிய வைப்பார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்சியர் அப்படின்னா நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களா ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னு உண்மையிலே சொன்னோம்னா கிருஷ்ணர் புரிய வைப்பார். ஆனால் உட்காந்து நல்லா ஒழுங்காக சொல்லணும். இப்போ பாகவதம் படிக்கிறோம், புரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் உட்காந்து படிக்கணும்னு உட்காந்து படித்தோம்னா பகவான் புரிய வைப்பார். எனக்கு வந்து பெருசாக அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிருஷ்ண அறிவு கொடுப்பார். நான் சின்சியர்னா தமிழ் என்ன? உண்மையா உட்காந்து படிக்கணும். ஆச்சாரியர் சொல்கிறார் படிக்கணுமா, உட்காந்து படிக்கணும். பகவான் புத்தி கொடுப்பார். நம்ம அதுல போயிட்டுனாலே ஒரு திட்டினாலும் போக வர மாட்டேங்குது, ஒரு சொன்னாலும் அவங்க சொல்லி போறாங்க போ அப்படிங்கிறாங்க. அது கோவங்க ரெண்டாவது பிரேமை வரும். கோவம் வரதாலும் பெரிய விஷயம் கிடையாது. சுத்தமாக கோவம் வரலன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. கோபங்கிறது சில இடத்துல வரணும். கோபத்தில் தர்மம் இருக்குன்னு வைங்க, அந்த கோபம் வரவேற்கலாம். தர்மம் இருக்கணும். கோபம் எனக்கு வரமாட்டேங்குதுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அர்ஜுனர் கோவப்படாமல் எப்படி சண்டை போடுவார்? தலையை தூக்குறாருன்னா கோபம் வரணும்ல. பகவத்கீதா படிக்கிறதுனால எனக்கு கோபம் வர மாட்டேங்கிறது ரிசல்ட் இல்லை, பிரேமை வரும், பகவான் மேலே காதல் வரும், அதுதான் ரிசல்ட். அஃப்கோர்ஸ் நல்லது தான், சும்மா கோபம் வரல, முன்னாடி இருந்தது கம்மியாக இருக்குது, இட்ஸ் ஓகே குட். பட் பகவத்கீதாவோட எசன்ஸ் என்ன? பிரேமை, கிருஷ்ணா மேலே பிரேமை. நம்ம இப்படி நினைச்சுக்கிறவங்க அவங்க தான் கோயில் போதை புரிஞ்சுக்காம திட்டுறாங்க, நம்மளும் புரிஞ்சு நடந்துக்கலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே நான் விட்டு கொடுத்து போட ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அதுவும் நல்லது தான். சரி, ஏதோ திட்டுறாங்க போ. இது பீஷ்மர் சொல்கிறார் மகாபாரத்தில், ஒருத்தர் நம்மளை திட்டும் போது அமைதியாக இருந்தால் என் கர்மம் அவனுக்கு போயிடுமா. இது உண்மையில இருக்கு. மகாபாரத்தில் பீஷ்மர் சொல்கிறார், நம்ம தப்பு பண்ணல ஆனால் என்னை திட்டுறாங்க, அமைதியாக இருந்துட்டுனா என்னோடய பேட் கர்மம் அங்கே போயிடும். பீஷ்மர் சாப்பா அந்த சைலன்ஸ், அமைதியாக மௌனமாக இருக்கு. மௌனங்கிறது ரொம்ப சக்தி ஜாஸ்தி, சும்மாலும் கிடையாது. அமைதியாக இருக்கும்போது அந்த கர்ம பேட் கர்மா அங்கே போயிடும். ஸோ ஏதோ சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஓகே. இந்த மாதிரி பிரபுபாதத்துல ஒரு disciple வந்து starting stageலயே எனக்கு வந்து sexual feelingல போயிடுச்சுன்னா தயவுசெய்து போய் டாக்டர் பாரு அப்படின்னு ஏன் டாக்டர் போய் பாரு. கோபம் வர்றது வந்து இட்ஸ் நார்மல், வரக்கூடாதுன்னு கிடையாது கோபம், ஆனால் அதில் தர்மம் இருக்கணும். சும்மா கோவப்படுறது பைத்தியக்காரன். தர்மம் இருக்குன்னா இட்ஸ் ஓகே. இவ்வளோ வயசாகி இன்னமும் எங்கள் குழந்தைன்னா நான் கவனம் அப்படியே போயிடுவேன். That's good. எங்கள் அண்ணன் ஆரோக்கியம் அவங்க சொல்லுவாங்க. இவ்வளோ வயசானாலும் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க வந்து எங்கள் அண்ணன் பண்ணி நல்லவங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. இட்ஸ் ஓகே. ஆக்சிடென்ட் இருக்கும். கிருஷ்ண நாமா சொல்லும்போது எல்லா நல்குணங்கள் வரும் அப்படின்னு பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹரா பகவத்திய குட்டு அஸ்யாஸ்து பக்தி படின்னு சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது நல்குணங்கள் வரும். ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.